Hi guys, welcome back. இன்னைக்கு 25th question பார்க்குறோம். Sucrose decomposes in acid solution into glucose and fructose according to the first order rate law. T1 by actually அது T half. T half வந்து என்ன கொடுத்துருக்காங்க? T halfனு போடணும். T halfனா half life அப்படின்னு சொல்லுவோம். This is equal to 3 hours. What fraction of sample will be remaining after எவ்வளவு நேரம் கழிச்சு? After 8 hours கேட்குறாங்க. T half கொடுத்துட்டு first orderன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ஃபார்முலா பேஜ் போன சம்லேயே காமிச்சிருந்தோம். ஹாஃப் லைஃபோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அதை வச்சு கே கண்டுபிடிச்சிடலாம். கே கண்டுபிடிச்சது வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ராக்ஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கிளியரா? ஸோ ஹாஃப் லைஃப் ஃபார்முலா என்னது? டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை டி ஹாஃப். ஹாஃப் லைஃப் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 0.231 ஹார் பவர் -1. இதுதான் வந்து கே வேல்யூ. அப்புறம் கேவோட ஃபார்முலா போன சம்லே பண்ணதான் 2.303 டிவைடட் பை டி லாக் ஆஃப் ஏ நாட் டிவைடட் பை ஏ. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. சுக்ரோஸ் இன்டு குளுக்கோஸ் வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் சாம்பிள் 8 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இனிஷியலா ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் ஃபிராக்ஷனாலிட்டி அந்த ரேஷியோ மொத்தமா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கே வந்து 0.231 இஸ் ஈக்குவல் டு 2.308 இன்டூ 8 ஹார்ஸ் லாக் ஆஃப் இந்த இதுதான் கேட்குறாங்க. ஏ நாட் டிவைடட் பை ஏ. ஓகேவா? ஸோ 2.30 இது பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் 0.231 இஸ் ஈக்குவல் டு 2.3083 divided by 8 பண்ணீங்கன்னா you will be getting 0.2878 log of A0 divided by A. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2.231 divided by this பண்ணீங்கன்னா you will be getting 0.8 வரும். log of A0 divided by A is equal to 0.8024 வரும். Anti-log on both sides எடுத்தீங்கன்னா A0 divided by A is equal to anti-log of 0.8024 போட்டீங்கன்னா you will be getting 6.345 வரும். ஓகேவா? ஸோ you will be getting this. இது வந்து நாட் மேல இருந்து கீழே வரப்போ. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் சாம்பிள் ஆஃப் சுக்ரோஸ் ரிமைன் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ரிவர்ஸ்ல கேட்குறாங்க. அப்போ A divided by A0 is equal to 1 by 6.345 which will give you 0.158. கிளியரா? இவ்வளோ ஃப்ராக்ஷன் இருக்குன்றாங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே கைஸ், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.